ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்டலாம் பேசி கொஞ்சம் நாளாயிடுச்சு. நான் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய பேர், அதாவது இந்த பர்டிகுலர் குரூப்பை பற்றி பேசி அவங்க பண்ணுற சில விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்லி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த நிறைய பேருமே இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த புரோக்கரோட கண்டென்ட் போர் அடிச்சிருச்சு, அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் இவங்களை கழுவி ஊற்றினாலும், என்ன தான் இவங்களை பற்றின உண்மைகளை ஆதாரங்களோடு எடுத்து சொன்னாலுமே கூட, இவங்க 3 பேர் எப்பவும் போல் எல்லாத்தையும் தொடச்சி போட்டு வந்து உட்காந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண தான் போகிறாங்க. இவங்க எல்லாத்தையும் உதுத்து விட்டவங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி இதுதான் அவங்களுக்கு வாழ்வாதாரம், அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு இதுதான் வழி, அதாவது வருமானத்துக்கு இதுதான் வழி என்னும்போது அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது பிழைக்கிறதுக்கு. அதனால இந்த பர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை அவங்களுக்கு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு பழமொழி இருக்குது, எள்ளு தான் காயுது, நான் எலி புழுக்கையும் எதுக்கு சேர்ந்து காயுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க தான் பணத்துக்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு கீழே வந்து இந்த சப்போர்ட்டர்ஸ்ன்ற நேமில் வந்து நிறைய பேர் வந்து இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி கமெண்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, அசிங்கப்பட்டுக்கிட்டு, அவமானப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு இருந்துச்சு ரொம்ப நாளாக. அப்புறம் தான் எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, இவங்கெல்லாம் வந்து இவங்களோட குரூப் தான், அதாவது இந்த கட்டப்பை இருக்கா இல்லையா, கட்டப்பையோட தம்பி அட்மின், அவரால் வேலைக்கு அமர்த்தப்பட்ட ஆட்கள் தான் இவங்க எல்லாம். ஏன்னா இப்போது ஒத்த ரோசா கூட வந்து நான் வந்து கணவனால் கைவிடப்பட்ட ஒரு அபலை பெண் அப்படிங்கிற ரோல் எடுத்து பண்ணுறதுனால அவளுக்கு நல்ல கமெண்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் கட்டப்பைக்கு நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வரும். அப்போ நான் யோசிப்பேன், இது என்ன நல்ல கமெண்ட்ஸ்லாம் வருது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, இது எல்லாருமே வந்து இவங்களோட ஆட்கள் தான், அதாவது இவங்களே நல்ல கமெண்ட்ஸ் போட்டு இவங்களுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃப் ப்ரமோட் பண்ணிக்குவாங்க. இன்னொன்று வந்து இவங்களே வந்து மாறி மாறி ஏற்றி விட்டு இவங்க கண்டென்ட்டை வந்து இன்னும் விறுவிறுப்பாக்குவாங்க. சண்டை போடுறதுக்கு இவங்களுக்கு ஒரு டாபிக் வேணும் இல்லையா, அதனால் இவங்க வந்து பேசிக்குவாங்க. ஆல்ரெடி வந்து புரோக்கர் பண்ண வேலை தான் எல்லாமே. அவனே காசு போட்டுக்கிட்டு சூப்பர் சாட்டில் காசு வந்த மாதிரி காமிக்கிறது, அவங்களோட ஆட்களையே வச்சு காசு போட்டு எனக்கு மக்கள்கிட்ட இன்னும் ஆதரவு இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சுக்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கட்டப்பை இப்போ அவளே வந்து என்ன சொல்கிறது, ஆர்டர்லாம் போட்டுட்டு எனக்கு வந்து இங்கேருந்து பார்சல் வந்துச்சு, அங்கேருந்து பார்சல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளே போட்டுக்கிட்டு எனக்கு மக்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்களுக்கு ப்ரமோட் பண்ணிக்கிறது, பிஸ்னஸ் ப்ரமோஷன். இப்போ அந்த மாதிரி தான் அங்கே ஒரு 10 பேர், இங்கே ஒரு 10 பேரை சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற பேரில் வச்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த சண்டை போட்டுக்கிறாங்க இப்போ. ஸோ இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. அதாவது ஃபஸ்ட்டு இந்த புரோக்கர் பண்ணுறது எல்லாமே தெரியும், இப்போ இந்த சப்போர்ட்டர்ஸும் இதில் வந்து அதாவது வெளியாட்களும் இதில் இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க இவங்களுக்காக அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சுது. ஆனால் இதையும் தாண்டி இவங்க சண்டையெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு ஜென்யூனாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்களும் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிட்டு தான் இருக்கோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறது தான் தெரியல. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா, இந்த ஒத்த ரோசா 12 மணிக்கு நான் லைவ் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு போயிட்டான். ஆனால் 12 மணிக்கு புரோக்கரும் அந்த அவனோட வப்பாட்டியும் வந்து லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் எவ்வளோ அழகாக அவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு அவங்கெல்லாம் லைவ் முடிச்சதுக்கப்புறம் இவன் வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவ்வளோ அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் கூட அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி வந்தவொடனே அந்த லைவ் நான் ஒரு 5 நிமிஷம் பார்த்தேன், இந்த ஒத்த ரோசாவோட லைவு. எப்பா, அந்த 20 கிலோ எலும்பை வச்சுக்கிட்டு அவள் ஆடுற ஆட்டம் இருக்குது பாருங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த உருவகேலி பண்ணுறது வந்து பிடிக்காது அப்படிங்கிறது தப்புன்னு நினைப்பேன். ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். நான் ஒருத்தவங்களோட குறைகளை சொல்கிறேன்னா என்கிட்டையும் குறைகள் இருக்கலாம், பல குறைகள் இருக்கலாம் இல்லையா? அதனால ஒருத்தவங்களை வந்து பாடி ஷேமிங் பண்ணுறது தப்புன்னு நினைப்பேன். ஆனால் இவங்க 3 பேர் பண்ணுற அட்ராசிட்டிஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களை வச்சு செய்யணும் அப்படின்னு தான் தோணுது. அந்த 20 கிலோ எலும்பை வச்சுக்கிட்டு அந்த ஒரு குதின்னு குதிக்கிறா, உட்காந்த இடத்துலையே நமக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா அவ்வளோ பரிதாபமாக இருக்குது அந்த உடம்பை பார்க்கும்போது. ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு பயமாக இருக்குது. அப்படி தம் கட்டி கத்துறா. எதுக்கு? நீ எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் என்னதான் ஒரு பர்ஃபார்மன்ஸ்னாலும் இப்படி ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமா? எதுக்கு அநியாயத்துக்கு இப்படி ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற? அவங்களாம் எப்படி வாங்குற எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க இந்த கட்டப்பையும் புரோக்கரும். ஆனால் இவ பயங்கர ஹெவி பர்ஃபார்மன்ஸ். நான் ஹெவியாக ஆக்ஷன் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவ ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
இப்போ நேத்திக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒருத்தவங்க கமெண்ட், அதாவது இவங்களோட ஆட்கள், இந்த குரூப்பில் இருக்கிற ஆட்களில் அவங்க ரெகுலராக போடுற கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான்: அத்தை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, இல்லைன்னா அத்தை உன்னை அவள் இப்படி பேசினா நீங்கள் அவளை கீழ்ச்சி தொங்க விடுங்க, மாட்டி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக அதே கமெண்ட்ஸ் தான் போட்டுட்ருப்பாங்க. நீங்கள் யாருக்கும் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் உங்களை நம்புகிறோம் அப்படின்லாம் சொல்லி சில விஷயங்களை அப்படியே மூடி மறைப்பாங்க இந்த இந்த குரூப்பில் இருக்கிற ஆட்கள். அதே மாதிரி இவங்களை யாராவது கேள்வி கேட்குறாங்க இல்லையா, கரெக்டாக பாயிண்ட் பண்ணி கேள்வி கேட்குறாங்க இல்லையா, நீங்கள் ஏன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா, இந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்பேனர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களோட குரூப்பில் இருக்கிற ஆட்கள் அவங்கள வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ கரெக்டாக வந்து ஆளுங்களை வச்சு இவங்க பிஸ்னஸ் போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி இவங்க பிஸ்னஸ் குரூப்பில் இருக்கிற ஒரு ஆள் நேத்திக்கு வந்து அத்தை நீங்கள் வந்து நேச்சுரல் பியூட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. உடனே இதுவும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சொல்லுது, நான் நேச்சுரல் பியூட்டி மட்டும் இல்லை, நான் பண்ணுற எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னான்னா, இந்த ரீல்ஸ் போடுறாங்க இல்லையா, இந்த புரோக்கரும் இந்த ஒத்தரோசாவும், அதாவது கட்டப்பை கூட ரீல்ஸ் போடுறதை விட இவ கூட ரீல்ஸ் போடும்போது தான் மாமாவுக்கு ரொமான்ஸ் பிச்சுக்கிட்டு வருதான். அப்படியே இவளை பார்த்து சைடில் சிரிக்கும்போது அவர் கன்னத்தில் வந்து ஒரு குழி விழுதான், அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒத்தரோசா சொன்னான். ஒத்தரோசா அது வந்து குழி கிடையாது, டொக்கு. 55 வயசு தாண்டிட்டா வந்து அந்த மாதிரி டொக்கு எல்லாருக்குமே விழும். உனக்கும் விழுந்திருக்கு இல்லையா, இது எல்லாமே 55 வயசு தாண்டினா வர்ற ஒரு டொக்கு. இது தெரியாமல் 2 பேருக்கு கன்னத்தில் குழி இருக்கான். ஆமாம், அவனுக்கும் குழி இருக்குது, உனக்கும் குழி இருக்குது. ஏதாவது இவங்க முகத்தை இவங்க கண்ணாடியில் பார்ப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு இந்த ஃபில்டர் இல்லைன்னா இவங்கெல்லாம் என்ன ஆவாங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. அப்படி இருந்துமே உட்காந்துக்கிட்டு நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், எனக்கு பாடி ஷேமிங் பண்ண பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்கள கண்டிப்பாக நான் வச்சு செய்யணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களே தன்னை ஒரு பேரழிகையாக நினச்சிக்கிட்டு அடுத்தவங்களை வந்து குறை சொல்கிறது, அடுத்தவங்களை வந்து மண்டையும் ஆளும் முகரையும் அப்படின்னு சொல்லி பேசுறது, இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க உருவத்தை இவங்க கண்ணாடியில் பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து என்னோட வீடியோ பார்த்துட்டு சொன்னாங்க, அவங்களுக்கு ஆக்சுவலி வந்து இவங்கெல்லாம் யாருன்னே தெரியல. இந்த புரோக்கர் யார், கட்டப்பை யார், இந்த ஒத்தரோசா, இவங்க அவங்கள பெரிய செலிபிரிட்டின்னு நினச்சிக்கிறாங்க இல்லையா. ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இவங்க யாருன்னே தெரியல. சொல்லப்போனால் இந்த ஒத்தரோசாக்கு அவங்க தெருவில் இருக்கிறவங்களே இவளை யாருன்னு தெரியல அப்படின்னு அவளே சொன்னா ஒரு நாள். அந்த குழந்தைக்கு இவ அம்மாவா பாட்டியான்றது கூட அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி நிறைய பேருக்கு இவங்கள தெரியல, இவங்க தான் சொல்லிக்கிறாங்க அவங்கள செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நீ யாரை பற்றி பேசுகிற, அது யார் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த புரோக்கரோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்னேன். நிறைய ஷார்ட்ஸ்லாம் போடுவாங்க, ஜிங்கு ஜிங்குன்னு குதிப்பாங்க பாருன்னு சொன்னதுப்ப அவங்க பார்த்துட்டு, ஓ இவ்வளா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டுட்டு, இவங்க வந்து பொம்பளை தானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன அப்படி கேட்குறீங்கன்னா, நான் நினச்சேன் யாரோ ஒரு ஆம்பளை வந்து லேடி கெட்டப் போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இது கேட்டப்போ அவ்வளோ சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா அப்படிதான் இருக்கீங்க 2 பேருமே, கட்டப்பையும் சரி இவளும் சரி, லேடி கெட்டப் போட்ட மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இவங்க பேசிக்கிறது அவங்கள ஏதோ பெரிய பேரழிவு மாதிரியும் அடுத்தவங்களாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரியும் வந்து பேசுறது. ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்களே ரொம்ப பெரிய லெவலில் நினச்சிக்கிட்டு ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு ஒரு குடும்ப பிஸ்னஸை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ புதுசாக இன்னொன்று என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொன்று புதுசாக, ஏன்னா இப்போது கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கட்டப்பையே சொல்லிட்டா நீ முதல்ல அதை செய் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் இனிமேல் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லி ஏமாற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுச்சு அவளுக்கு. அதனால் இவ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நடக்காத ஒரு விஷயத்த சொல்லி இது பண்ணால் நான் வந்து வலைதளத்தை விட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாள். புரோக்கர் வந்து கட்டப்பையை விட்டு வரமாட்டான்றது நல்லா தெரிஞ்சுமே வந்துட்டா நான் வந்து வலைதளத்தில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை விடுவாள். ஏன்னா அனுப்பி வைக்கிறதே இவ தான். ஆனால் அதுக்கப்புறம் இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி நடக்காத ஒரு விஷயத்த சொல்லி அதனால தான் நான் கத்துறேன், அதனால தான் சண்டை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கேயே இருப்பாள். இப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பாவும் பெரியப்பாவும் வந்துட்டு சொன்னாங்களாம். அதாவது ஒத்தரோசாவோட சித்தப்பாவும் பெரியப்பாவும் வந்துட்டு ஒத்தரோசா கிட்ட சொன்னாங்களாம், நீ இந்த வலைதளத்தை விட்டு போயிடு, விலகி வந்தியன்னா நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் இனிமே வலைதளத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல திடீர்னு. அப்போ அந்த மாதிரி நான் இந்த வலைதளத்தை விட்டு போயிட்டேன்னா எனக்கு வந்து புரோக்கர் வந்து 50,000 rupees பர் மந்த் கொடுக்கணுமா. அவளுக்கு நல்லாவே தெரியும் புரோக்கர் 5,000 கூட கொடுக்க மாட்டான் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பணம் கொடுக்கறதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவன் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி இவளை ப்ரொமோட் பண்ணி வச்சுருக்கான்.
அப்படி இருக்கும்போது 50,000 கொடுத்தா இவ வந்து போயிடுவாளாம். ஸோ இந்த மாதிரி அது கொடுக்காத வரைக்கும் நான் இப்படி தான் கத்திக்கிட்டு இருப்பேன், சண்டை போட்டுருவேன். அதாவது இவ கத்துறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் ஒரு காரணம் வேணும் இவளுக்கு. இப்போ நிறைய வாட்டி இவ சொல்றா இந்த ஒத்த ரோசா, என்னை பத்தி ஏன் பேசுறீங்க, என்னை பத்தி பேசிதான் உங்களுக்கு சாப்பாடான்னு மற்றவங்களை கேட்குறா. நான் ஒன்று கேட்குறேன், நீ யாரை பத்தி பேசுற? நீயும் அடுத்தவங்கள பத்தி பேசிதானே சம்பாதிச்சிட்டு இருக்கிற. கேட்டா என்ன சொல்லுவ? என் புருஷனை அவ வச்சுக்கிட்டு இருக்கா, அதனால நான் அவளை பத்தி பேசுறேன்னு சொல்றேன். ஆனா அவ என்ன சொல்றா? அவன் உன் புருஷனே கிடையாது, நீ புருஷன்றதை ப்ரூஃப் பண்ணு, அதுக்கப்புறம் நீ சண்டை போடுன்னு அவ கேட்குறா. நீ ஏதாவது ப்ரூஃப் போட்டிருக்கியா? இவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஜெனியூனா சப்போர்ட் பண்றீங்களா? அந்த குரூப்பை கேட்கல, ஜெனியூனா சப்போர்ட் பண்றவங்களை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஏன் இது வரைக்கும் மற்றவங்கள விட்டுருங்க, மற்றவங்களுக்கு அவ பதில் சொல்ல வேணாம், அட்லீஸ்ட் எங்களுக்காவது நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. அவர் தான் உங்க ஹஸ்பண்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஏன் ப்ரூஃப் போட மாட்டேங்கிறீங்க? ஒருத்தவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீங்க ஏன் திருப்பி கேள்வி தான் கேட்குறீங்களே தவிர பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? புருஷங்கிறதுக்கு ப்ரூஃப் போடுனா நீ அந்த குழந்தைங்களுக்கு நீ தான் அம்மாவான்னு சொல்லி நீ காட்டுன்னு சொல்லி திருப்பி தான் கேள்வி கேட்குறீங்க. ஏன் உங்ககிட்ட உண்மை இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் ஆதாரங்களை போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட ஆப்ரேஷன் பற்றி பேசினா நீங்கள் இப்படி அலறீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்களோ என்ன கோத்ரூ பண்ணீங்களோ சொல்லிட்டு போயிடுங்களா. அதில் உண்மை இருக்கிற பட்சத்தில் தப்பு இல்லைன்னா நீங்கள் பாட்டு ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு ஏன் யாருமே ஒருத்தர் கூட கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. உட்காந்துக்கிட்டு அத்தை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, அத்தை நீங்கள் யாருக்கும் எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காதீங்க, அத்தை நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம். அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது எரிச்சலாக இருக்குது. என்னது இப்போ இவங்கெல்லாம் எப்போ தான் திருந்துவாங்கன்னு தெரியல. அதாவது அந்த 3 திருந்தாது அப்படின்னு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இவங்களுக்கு இனிமே முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் எப்போ திருந்துவாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த ட்ராமா வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகிற டைம் தான் இதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. கண்டிப்பாக இது முடிவுக்கு வந்துடும்.